இந்த ஷண்மதங்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்ல தசமதங்கள் இன்னும் சொல்லலாம். ஷண்மதங்கள்னு சொல்லுவதற்கு ஒரு பிரசித்தி உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தால், ஆழ்வாருடைய பாசுரங்களிலே பல இடங்கள்ல அருசமயம், ஆறு சமயம் என்னெல்லாம் பல ஆழ்வார்கள் அதை காட்டியிருக்கார்கள். பகவான் இந்த அருசமயங்களை எல்லாம் போக்குவதற்காக வைதிக மதத்தை, கீதை முதலிய நூல்கள் மூலமாக அதை நிலைநாட்டினான் என்பதாக காட்டப்பட்டிருக்க. இந்த அறு சமயங்களும் வைதிகர்களுக்கு அல்லது உண்மை பொருளை அறிந்து கொள்ள விரும்பவர்களுக்கு இதெல்லாம் விட வேண்டியது என்கிற அர்த்தத்திலே ஆழ்வார்கள் ஸ்பஷ்டமாக காட்டியிருக்கார்கள். அந்த ஆறு மதங்கள்னு சொல்லும் பொழுது அந்த ஆறு மதங்கள் யாவை என்னால், ஸ்ரீபாஷ்யத்திலே சுவாமி எம்பெருமானார் எந்த ஆறு மதங்களை கண்டித்திருக்கிறாரோ, அதாவது எந்த ஆறு மதங்களை பிரம்மசூத்திரங்களிலே வேதவியாச பகவானே நிராகரித்திருக்கிறாரோ அந்த ஆறு மதங்கள் கபில, பதஞ்சலி, கணாத, சுகத, ஜின, பசுபதிகளுடைய மதங்கள் என்பதாக இறுதியாக நாம் பார்த்தோம். இப்ப இந்த ஆறு மதங்கள் மறுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஆறு மதங்களுடைய கருத்து என்ன, அவைகளுக்கு எம்பெருமானார் காட்டியருடைய மறுப்புகள் என்ன என்பதை சுருக்கி காட்டக்கூடிய கிரந்தம் இது. அதனால ஷண்மத தர்ஷினி என்கிற பெயரும் பொருந்தும். ஆனா ஆறு என்பதோடு நில்லாமல் அதற்கு மேலே இருக்கக்கூடிய இன்னும் பல மதங்களையும் இந்த கிரந்தத்தில் எடுத்து காட்டியிருக்கார் கிரந்த கர்த்தா சுவாமி. ஆறு மதங்களை தவிர்த்து அதற்கு மேலே வேதாந்தத்துக்குள்ளேயும் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடியவர்களுக்குள்ளேயும் மூன்று மதங்கள் உண்மையான வேதத்தினுடைய கருத்துக்கு ஒவ்வாதவை. அதாவது சங்கரர் சொல்லக்கூடிய அத்வைதவாதம், அதற்கு மேலே பாஸ்கரர் சொல்லக்கூடிய பேதாபேதவாதம், யாதவ பிரகாஷர் சொல்லக்கூடிய பேதாபேதவாதம், எம்பெருமானாருக்கு பின்பு வந்த மத்வாச்சாரியர் சொல்லக்கூடிய சுத்த துவைத்தவாதம். இந்த நாலு பட்சங்களும் கூட வேதாந்தத்தினுடைய உண்மை பொருளுக்கு புறம்பானவைதான் என்பதனாலே அந்த நாலு மதங்களையும் கூட எடுத்துக்காட்டி அவைகளில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் இங்கே சுருக்கமாக காட்டியுள்ளார் கிரந்தகர்த்தா. அதனால பார்த்தோமானால் 10 மதங்களை முன்வைத்து அவைகளுக்கு பூர்வாச்சாரியர்கள் காட்டின தோஷங்களையும் இதிலே சுருக்கமாக எடுத்து காட்டியிருக்கார் என்பதனாலே தசமத தர்ஷினி என்று கூட சொல்லலாம். இறுதியாக சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய சாராம்சம் என்ன என்பதும் கூட இங்கே தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. இந்த அவதாரிகா பாகத்திலையும் இது கூறப்பட்டிருக்கு, இறுதியிலேயும் அது கூறப்பட்டிருக்கிறது, ஆதியிலையும் அந்தத்திலேயும். இந்த அவதாரிகா பாகத்தை நாம் சேவித்தோம். அந்த அவதாரிகா பாகத்திலே நாம் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தால், பகவானுடைய அவதாரம் ஸ்ரீ வேதவியாச பகவான். பகவான் பல பல அவதாரங்களை எடுக்கிறான். அதுபோல இங்கே சாஸ்திரங்களை சரியாக பிரகாசனம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவன் எடுத்த ஒரு அவதாரம், ஒரு ஆவேச அவதாரம் என்பது வியாச பகவான். வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனாலே அப்பேற்பட்ட வேதவியாச பகவான் அவர் பண்ணியருடைய பெரிய பெரிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தால், வேதங்களை 4ஆக வகுத்து கொடுத்தார். அதனால்தான் வியாசர்னு பெயர் அவருக்கு. என்ன இல்லைன்னா கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்லாம் தான் அவருக்கு பெயர் உண்டு. வியாசர், வேதத்தை வகுத்தவர், பிரித்து காட்டினார், விபாகம் பண்ணினார். வேதத்தினுடைய உட்பொருளை அறிவிப்பதற்காக பிரம்மசூத்திரங்களையும் நமக்கு இயற்றி தந்தருளினார் என்று பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த வேதார்த்தத்தை நிர்ணயித்து காட்டக்கூடியதான இந்த பிரம்மசூத்திரங்களுக்கு சரியான ஒரு உரையை அருளி செய்தார் ஸ்ரீபாஷ்யத்திலே எம்பெருமானார்னு பார்க்கிறோம். அந்த வேதவியாச பகவான் 4 அத்தியாயங்களிலே பிரம்மசூத்திரங்களை இயற்றினார். அதற்கு முன்பு தம்முடைய சிஷ்யரான ஜெய்மினி மகர்ஷி அவரை இடுவித்து வேதத்தினுடைய பூர்வ பாகத்துக்கு, கர்ம காண்டத்துக்கு விவரணமாக பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தையும் இயற்றி வைத்தார். அதாவது ஜெய்மினி மகர்ஷியும் வியாச மகர்ஷியும் குரு சிஷ்யர்கள். வியாசர் குரு, ஜெய்மினி என்பவர் சிஷ்யர். இந்த குரு சிஷ்யர்கள் இருவரும் சேர்ந்து முழு வேத பாகத்தினுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் வெளியிட வேண்டும். எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருமோ அதற்கெல்லாம் நிர்ணயத்தை நாம்
எடுத்து காட்ட வேண்டும் என்பதாக திருவுள்ளம் பற்றி அவர்கள் இந்த மீமாம்சா சாஸ்திரம் என்பதை இயற்றினார்கள். இந்த மீமாம்சா சாஸ்திரம் என்பது பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சைன்னு 2 வகைப்பட்டிருக்கும். அதுல பூர்வ மீமாம்சைன்னு சொன்னால் அது 16 அத்தியாயங்கள், 12 அத்தியாயம் கர்ம விசாரம், அதற்கு மேல் 4 அத்தியாயங்கள் எல்லாமே சூத்திரங்கள் தான். சூத்திர வடிவத்திலே 16 அத்தியாயங்களான பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தை ஜெய்மினி மகர்ஷி இறுதியாக 4 அத்தியாயங்கள் கொண்ட இந்த பிரம்மசூத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த உத்தர மீமாம்சா, ஷாரீரக மீமாம்சா அல்லது வேதாந்த சாஸ்திரம் என்பதை ஆச்சாரியரான வேதவியாச பகவானை அருளி செய்தார். ஆக 2 ரிஷிகளும் சேர்ந்து 20 அத்தியாயங்களாக மீமாம்சா சாஸ்திரத்தை வேதங்கள்ல எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருமோ அதற்கு அந்த முடிச்சுகளை எல்லாம் அவிழ்க்கும் வண்ணமாக இந்த கிரந்தத்தை, சூத்திரங்களை அருளி செய்தருளினார்கள் அப்படின்னு சொல்லி, அதுல பூர்வ மீமாம்சைன்னு சொல்லக்கூடிய ஜெய்மினி மகர்ஷியினுடைய மதம் இருக்கே, அந்த சூத்திரங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணினவர்கள் பலர். ஆனா அவர்கள் பல தவறான அர்த்தங்களை எல்லாம் உள்புகுத்தினார்கள். ஜெய்மினி மகர்ஷிக்கு அபிமதம் அல்லாததான பல கருத்துக்களை அவர்கள் வியாக்கியானத்திலே எல்லாம் உட்புகுத்தினார்கள். என்னென்ன கருத்து அப்படின்னு சொன்னால், ஈஸ்வரன் என்பவன் ஜகத்தை படைக்கக்கூடியவன் ஒருவன், பரமாத்மா தேவையில்லை. தேவதைகள்னு சொன்னா சேதனர்கள், ஆத்மா அல்ல, அக்னி, இந்த தேவ ஒரு ஆத்மா அல்ல என்று இப்படியெல்லாம் பல அர்த்தங்களை அவர்களே மனம் போனபடி எழுதினார்கள். இது அபிமதம் அல்ல என்பது நம்முடைய பெரியோர்கள் ஸ்ருத பிரகாஷிகையிலே சுதர்சன பட்டர் அதை ஸ்பஷ்டமாக காட்டியுள்ளார். அதை எடியொற்றி வேதாந்தாச்சாரியர் போன்ற ஆச்சாரியர்களும் அதையெல்லாம் அழகாக எடுத்து காட்டியிருக்கார்கள். சரி, அது ஒரு பக்கம். இப்ப வேதாந்தத்துக்கு வருவோம். வேதாந்த தரிசனம் என்று சொல்லும் பொழுது அதுல 3 தத்துவங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். சித்துன்னு சொல்லும் பொழுது ஜீவாத்மாக்கள், அச்சித்து என்று சொல்லக்கூடியது அச்சேதனமான இந்த லோகம், பிரகிருதி. இந்த இரண்டுக்கும் சுவாமியாய், சேஷியாய், அந்தரியாமியாக இருக்கக்கூடியவன் ஈஸ்வரன் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். அவனே பரமாத்மா, அவன்தான் பரபிரம்மம், அவன்தான் இந்த அனைத்து லோகத்துக்கும் ஒரே காரணமாக, முழுமுதற் காரணமாக இருக்கக்கூடியவன் என்று இதுதான் வேதாந்தத்துடைய முக்கியமான கருத்து என்பதாக எடுத்துக்காட்டி சுருக்கமாக காட்டினார். ஆனா இந்த ஒரு கருத்து பலர் இருக்கிறார்கள். அவர்கள் முக்கியமான இந்த 6 மதங்களை பிரம்மசூத்திரத்திலேயே வேதவியாச பகவான் நிராகரித்திருக்கிறார். முதல் அத்தியாயம் என்பது பார்த்தோமானால் சமன்வய அத்தியாயம். பிரம்மசூத்திரங்கள் 4 அத்தியாயத்தின் மூலமாக எல்லா வேத வாக்கியங்களும், அதாவது ஜெகத்காரணம் இன்னது அப்படின்னு பேசக்கூடிய அனைத்து வாக்கியங்களும் பரமாத்மாவை தான் குறிக்கின்றன என்பதாக உண்மையான பட்சத்தை, தன்னுடைய கருத்தை நிலைநாட்டினார் வேதவியாச பகவான். அடுத்தது 2வது அத்தியாயமான அவிரோத அத்தியாயம் என்பதிலே மற்றைய மதங்களை எல்லாம் நிராகரிக்கிறார். அவிரோதம், அவர்கள் சொல்லக்கூடிய சில ஆக்ஷேபங்கள், அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆக்ஷேபங்களை 2வது அத்தியாயத்தில் முதல் பாதத்திலே அதற்கெல்லாம் பதில் சொல்லி முடித்தார். 2வது அத்தியாயத்தில் 2வது பாதத்திலே அவர்களுடைய மதத்திலேயே தூஷணங்கள் சொல்ல தொடங்கினார். அதுதான் நமக்கு இப்ப இந்த கிரந்தத்துக்கு முக்கியம். அந்த 2வது அத்தியாயத்தில் 2வது பாதத்திலே பிற மதங்களில் எந்தெந்த தோஷங்களை எல்லாம் பிரம்மசூத்திரக்காரர் காட்டினாரோ அதற்கு ரொம்ப விஸ்தரமான அற்புதமான வியாக்கியானத்தை சுவாமி எம்பெருமானார் தம்முடைய பாஷ்யத்திலே அருளி செய்தார். அதிலே காட்டப்பட்ட பல தூஷணங்கள், எம்பெருமானார் தூஷணம் பண்ணுவது என்பது மட்டுமல்லாமல் அதற்கு முன்பு அவர்களுடைய மதம் இன்னது என்பதையும் சுருக்கி காட்டியிருக்கார். அதன் மூலமாகவே அவருடைய மதங்களுடைய அம்சம் நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால அந்த 2வது அத்தியாயத்தினுடைய 2வது பாதத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்திகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கிரந்தமானது இங்கே முக்கியமாக வரையப்பட்டிருக்கிறது. அதனால் அதிலிருந்து பல விஷயங்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். போன முறை நாம் அவதாரிகை தான் பார்த்தோம். அதாவது இவ்வளவு விஷயம், இந்த 6 மதங்கள் இருக்கின்றன பிரம்மசூத்திரத்திலே.
ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் ஜகத்துக்கு காரணமானவன். உபாதான காரணம், நிமித்த காரணம், படைப்பாளியும் அவன்தான், இந்த காரியமாக மாறுபவனும் அவன்தான். ஒரு குடம்னு சொன்னால் குடத்துக்கு மண் என்பது மூலப்பொருள், அதை பண்ணக்கூடியவன் குயவன் என்பவன், அதை படைக்கக்கூடியவன் படைப்பாளி கர்த்தா. இப்படி ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கு இல்லையா? ஆனா ஜகத்துன்னு வந்தாச்சுன்னா இந்த ஜகத்துக்கு ரெண்டு விதமான காரணமும் பகவான் தான். உபாதானம் ஜகத்தாக மாறுபவனும் பகவானே, அதை சங்கல்பத்தினாலே படைப்பவனும் பகவானே என்பதுதான் ரொம்ப முக்கியமான வேதாந்த கோட்பாடு. இதை ஒப்புக்கொள்ளாதவர்கள் மற்றவர்கள் பலர். அவர்களுடைய மதம் இப்பொழுது இங்கே வந்து அவதாரிகை. இப்ப முதல் மதத்தை நாம் பார்க்கலாம், சாங்கிய மதம். அதில் கபில மதத்திலே பிரகிருதியும் புருஷனும், அதாவது முதல்ல பார்த்தோமானால் இந்த வேதாந்த தரிசனத்துக்கு பிரதான பூர்வபக்ஷமாக இருக்கக்கூடியது கபில மதமான சாங்கிய மதம் தான். அதுதான் நேர் பூர்வபக்ஷ மதம்னு சொல்லலாம். பல இடங்கள்ல பிரம்மசூத்திரத்திலே விஸ்தரமாகவும் முதலிலேயும் கபில மதம்தான், சாங்கிய மதம்தான் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. கபில மகர்ஷி தான் இந்த சாங்கிய மதத்துக்கு பிரவர்த்தகர் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய மதத்திலே இரண்டு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. என்னது? பிரகிருதி, புருஷன், அதாவது அச்சேதனம், சித்துன்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா, இவ்வளவுதான். பரமாத்மா என்கிற தத்துவம் ஒப்பு. இன்னைக்கும் லோகத்துல நாம் பார்த்தோமானால் இந்த சாங்கிய மதத்துல சொல்லுவது போலத்தான் பலரும் சொல்லும்படியாக இருக்கு. அதாவது கொஞ்சம் விவேகத்துடனே சிந்திக்கக்கூடியவர்களும் கூட நாஸ்திகர்களாக பகவானை ஒப்புக்கொள்ளாமல் சில வாதங்களை முன்வைக்கலாம். அந்த வாதம் அப்படியே இந்த சாங்கிய மதமாகத்தான் அமையும். இவர்கள் வாதம் என்ன, இதை விஸ்தரமாக இங்கே காட்டியிருக்கார். அதை முதல்ல படிப்போம். இந்த கபில மதத்தில் இரண்டு தத்துவங்கள் தான் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, பிரகிருதி தத்துவம், புருஷ தத்துவம். பிரகிருதியாவது சத்வரஜஸ்தமஸ் சமூக ரூபயுமாய் அச்சேதனையுமாய் மகதாதி திரையோவிம்சதி தத்துவங்களுக்கும் காரணபூதையுமாயிருக்கும். முதல்ல பிரகிருதி தத்துவம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் அது அச்சேதனை. பிரகிருதின்ற வார்த்தை அது ஸ்திரீலிங்கத்திலே பெண் பாலிலே அமைந்திருக்கு, அதனால் அது போலவே வார்த்தைகளை அமைக்கிறார். சத்வ ரஜஸ் தமஸ் சமூக ரூபை, அதாவது பிரகிருதின்னு சொன்னால் சத்வம் ரஜஸ் தமஸ், இந்த முகளினுடைய கூட்டம், நம் குணங்களும் சேர்ந்தால் அதற்கு பிரகிருதின்னு பெயர். சத்வரஜஸ் தமசுக்களை வஸ்துவாகவே ஒப்புக்கொள்கிறார்கள். இது ஒரு பெரிய வித்தியாசம். குணம்னு சொல்றதை காட்டிலும் இவர்கள் சத்வம் என்பது ஒரு திரவியம், ஒரு வஸ்து, ரஜஸ் என்பது ஒரு வஸ்து, தமஸ் என்பது ஒரு வஸ்து. மூணும் எப்பொழுதும் இருக்கு. இந்த மூணத்தினுடைய கூட்டம் தான் பிரகிருதி. அச்சேதனை ஞானமானது மகதாதி திரையோவிம்சதி தத்துவங்களுக்கு அடுத்தது. இந்த சொல்லும் பொழுது 24 தத்துவங்களாக அதை பிரிக்கிறோம். இது நம்முடைய சம்பிரதாயத்திலையும் பார்த்தோமானால் அச்சேதனம் என்னால் அதை 24 தத்துவங்கள் கொண்டது என்று பிரித்து காட்டுவதுண்டு தத்துவத்திரயம் முதலிய கிரந்தங்களிலே. ஆழ்வாரும் ஸ்பஷ்டமாக பாடியிருக்கார். கர்மேந்திரியம் ஐம்பூதம் மானாங்காரம் மனங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாசுரத்திலே இந்த 24 தத்துவங்களையும் அழகாக எடுத்து காட்டியிருக்கார். அப்போ பிரகிருதி அது மூலப்பொருள். இந்த பிரகிருதியிலிருந்து அடுத்தடுத்து உண்டாருது மகான் என்கிற ஒரு தத்துவம், அகங்காரம் என்கிற ஒரு தத்துவம். அகங்காரமே 3 வகையா இருக்கு. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். சாத்விக அகங்காரத்திலிருந்து 11 இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனசு உண்டாகின்றன. தாமச அகங்காரத்தில் பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச பூதங்கள் உண்டாகின்றன. சேரப்பிடித்து பார்த்தால் 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்களுக்குள்ளே பிரகிருதி என்பதுதான் மூலப்பொருள். அது மகத் அகங்காரம் முதலிய மற்றைய தத்துவங்களுக்கு காரணமாக இருக்கிறது. கடத்துக்கு மிருத்து போலே அச்சேதமான ஜகத்துக்கு ரூபமான காரணம் வேண்டுகையாலே அனுமான சித்தையாய் இருக்கும். அழகா காட்டுறார். இந்த பிரகிருதியின் ஒரு மூலப்பொருள் இருக்கு என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? இது கண்ணாலே தெரியுமான? கண்ணால் தெரியாது.
இப்ப நாம் கண்ணால் பார்க்கக்கூடியது எல்லாமே பிரகிருதியினுடைய பல விதமான விகாரங்கள்லாம் உண்டான பின்பு இருக்கிற வஸ்துக்கள் தான் இப்பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த பஞ்சபூதங்கிறது இறுதியான விகாரம். பஞ்சபூதம் கூட நேரடியா நமக்கு தெரியறது இல்லை. பஞ்சபூதங்களுடைய விகாரங்கள், அதிலிருந்து தோன்றினவைகளான பௌதிக வஸ்துக்கள் தான் நமக்கு தெரியுது. எப்படி இப்ப பால் என்பது ஒரு வஸ்து, அதனுடைய விகாரம்னு சொன்னால் தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் விகாரங்கள். அது மாதிரி பஞ்சபூதங்கள் என்கிற நேர் பூத தத்துவமே இப்பொழுது நாம் பார்க்க முடியாது. பூதத்திலிருந்து வந்தவைகளான பௌதிக வஸ்துக்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது. இப்போ பஞ்சபூதங்கள் என்பதே ரொம்ப கடைசியா வந்த தத்துவம். இப்போ அதற்கும் எல்லாம் மேலே சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது, மூல காரணமாக இருக்கக்கூடியதான் பிரகிருதி தத்துவம். அது நமக்கு கண்ணாலே என்னைக்கும் பார்க்க முடியாது. அது அதீந்திரியம், சர்வதா அதீந்திரியம். அதனால இதை நாம் அனுமானித்து ஊகித்து தான் தெரிந்து கொள்ள முடியும். அனுமானம் எப்படி அப்படின்னா, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த ஜகத் இருக்கே, இது இதை போன்ற ஸ்வபாவத்தை கொண்ட ஒரு காரணத்தினாலே உண்டாகியிருக்க வேணும். ஏன்னா இது காரியமான படியால். அதாவது லோகத்துல ஒரு காரியம்னு சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணமும் காரியத்தை ஒத்த ஸ்வபாவத்தை கொண்டதாக இருக்கணும். இப்போ ஒரு மண் குடம், அதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மண் குடம்ன்றது அப்படியே அனாதியாக வந்திருக்க முடியாது. அது யாரோ ஒருத்தராலே பண்ணப்பட்டு இருக்கணும். அப்ப அது காரியம் உண்டாயிருக்கு என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கணும். ஆனா எப்பேற்பட்ட காரணம் அது? மண் குடம்னு சொன்னா தங்கத்தால ஏற்படும் தங்க கட்டியால கிடையாது. இப்ப மண் குடம்னு சொன்னால் அதற்கு சமானம் சுவாவத்தை உடைய, அதை ஒத்த ஒரு மண்ணாலே தான் அது உண்டாயிருக்க வேண்டும். இப்ப மண் குடம் இருக்குன்னு சொன்னா அப்ப ஏதோ களிமண் இங்கே இருந்திருக்க வேணும். களிமண்ணை கொண்டு யாரோ இது பண்ணியிருப்பார். இப்போ ஒரு வெள்ளி குடம் இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். வெள்ளி குடத்தை பார்த்தால் சரி, வெள்ளி கடைத்து இருக்கணும், வெள்ளி கட்டி இருக்கும், அதை கொண்டு இதை பண்ணியிருப்பார்கள். தங்க குடத்தை பார்த்தால் அப்போ தங்க கட்டி இருக்கணும், அதை கொண்டு இது பண்ணியிருக்க வேணும்னு சொல்றோமா இல்லையா? அப்போ ஒரு காரியம்னு சொன்னால் அது தன்னை ஒத்த ஸ்வபாவத்தை உடைய காரணத்திலிருந்து உண்டாகியிருக்கும் அப்படின்றதை நாம் ஊகித்து தெரிந்து கொள்ளணும். இப்ப நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஜெகத் என்பது எப்படி இருக்கு? சுக துக்க மோகாத்மகமாக இருக்கு என்று இவர்கள் கூறுகிறார்கள். சில வஸ்துக்கள் சுகத்தை உண்டாக்குகின்றன, சந்தோஷத்தை. சில வஸ்துக்கள் துக்கத்தை, சில வஸ்துக்கள் மோகம், அஜ்ஞானத்தை உண்டாக்குகின்றன. அப்போ சுகதுக்க மோகங்கள் என்று சொன்னால் இது சத்வ ரஜஸ் தமசுக்களுடைய செயல்பாடுகள். சத்வகுணம் சுகத்தையும், ரஜோகுணம் துக்கத்தையும், தமோகுணம் மோகம் அஜ்ஞானத்தையும் விளைக்கக்கூடியது. எனவே சுகதுக்க மோகாத்மகமான இந்த ஜகத்து, பார்க்கப்படக்கூடிய இந்த ஜகத் என்பது சுகதுக்க மோகாத்மகமான ஒரு மூல காரணத்தை கொண்டிருக்க வேணும். அதுதான் சத்வ ரஜஸ் தமசுக்களின் கூட்டமான பிரகிருதி தத்துவம் அப்படின்றதாக அனுமானம். இது இந்த அனுமானத்தால் தான் மூல பிரகிருதி என்பது சித்திக்கிறது. அப்ப இது போதும். அப்போ ரெண்டு தத்துவங்களுக்குள்ளே பிரகிருதி என்பதற்கு இவ்வளவு ஒரு பரிச்சயம், சின்ன பரிச்சயம் காட்டியிருக்கார். இப்போ இந்த பிரகிருதி என்பது முக்குணங்கள், முக்குணம்னா சத்வரஜஸ் தமசுக்கள் ஆகிய இந்த மூணு வஸ்துக்களுடைய கூட்டம். அது அஜடம், அதற்கு ஞானம் கிடையாது. அதுதான் மற்றைய 23 தத்துவங்களுக்கும், மகதாதி தத்துவங்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியது. இந்த பிரகிருதி தத்துவம் இருக்கு என்பதற்கு பிரத்யக்ஷம் பிரமாணம் அல்ல, அனுமானம் தான் பிரமாணம். என்ன முதல் தத்துவத்தை பற்றிய பரிச்சயம். இரண்டாவது தத்துவம் புருஷன். புருஷன் சைத்தன்ய ரூபனாய், நிர்தர்மிகனாய், சர்வகதனாய், பிரதிசரீரம் பின்னனாயிருக்கும். இந்த புருஷன் அப்படின்னு சொன்னாலே ஜீவாத்மா, ஆத்மா அப்படின்னு அவர் பட்சத்துல ஜீவன் ஒருவன் தான் இருக்கான். பரமாத்மான்னு தனி கிடையாது, ஒருவன் கிடையாது. புருஷன், அப்போ இந்த புருஷன் ஜீவாத்மா என்னால் இவர்கள் பட்சத்தில் பாருங்கள் சைத்தன்ய ரூபன், அவன் சேத்தனன்னு அவனை சொல்லுவது கிடையாது. ஓ சேத்தனன்னு சொன்னா சைத்தன்யத்தை ஞானத்தை உடையவன் அர்த்தம் வந்துடும். ஆனா இவர்கள் பட்சத்தில் அவனே ஞானஸ்வரூபி, ஞான வடிவன் அவன். அவனுக்கு ஞானம் என்பதை குணமாக உடையவன் என்று அவனை சொல்லக்கூடாது. இப்போ அவன் ஞானம் உடையவன் அல்ல, ஞானமே வடிவானவன். அதனால சைத்தன்யம்னு சொன்னால் ஞானம். அப்போ சைத்தன்ய ரூபனாய் அப்படின்னா ஞானமே வடிவமாக கொண்டவன், ஞானவான் அல்ல. அதனால்தான் நிர்தர்மிகனாய்னு காட்டினார். அவனுக்கு அதற்கு மேலே ஞானம் முதலிய குணங்கள் கிடையாது. சரி, இவன் என்ன அளவை உடையவன்? சர்வகதன், விபு, எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன், ஒரு ஜீவனும் விபுவானவன். பிரதிசரீரம் பின்னன்,
விபு என்று சொன்னதனால் ஒருவன் தான் எண்ணி விட வேண்டாம். ஒரு ஒரு சரீரத்துக்கும் ஒரு ஒரு ஜீவாத்மா இருக்கிறான். ஆனா அந்த ஒரு ஒரு ஜீவனும் விபுவாக எங்கும் நிறைந்திருப்பவனாக இருக்கிறான். அவன் ஞானமே வடிவமானவன். அவனுக்கு ஞானம், சுகம், துக்கம் இது போன்ற குணங்கள் கிடையாது. இதுதான் வாஸ்தவமான அவனுடைய ஸ்வரூபம். ம்? ஆனா அதை அவன் அறியவில்லை. அதனால்தான் இன்னைக்கு சம்சாரத்திலே பத்தனாக கட்டப்படுகிறான் என்று மேலே காட்டுறார். பிரகிருதி புருஷர்களுடைய அந்யோன்ய அபேத பிரமத்தாலே சம்சாரம், பேத ஞானத்தாலே மோக்ஷம். பொதுவாக ஒரு தர்சனம்னு சொன்னால் இதையெல்லாம் அவர்கள் சொல்ல வேணும். எவ்வளவு தத்துவங்களை ஒப்புக்கொள்கிறோம், பந்தத்துக்கு எது காரணம், மோட்சத்துக்கு எது காரணம், இந்த அடிப்படையான விஷயங்களை எல்லாம் நிரூபணம் பண்ணால்தான் அந்த மதத்தை நாம் ஒரு முழு மதமாக, ஒரு தரிசனமாக நாம் கொள்ள முடியும். அதனால இப்ப சாங்கிய பட்சத்தில் பாருங்கள், ரெண்டே ரெண்டு தத்துவங்கள், பிரகிருதி புருஷன். சரி, இந்த பந்த மோட்ச வியவஸ்தை எப்படி அப்படின்னா, பந்தம் என்னால் என்ன அப்படின்னா, பிரகிருதி புருஷன் இந்த ரெண்டு தத்துவங்கள் தனியாக இருக்கின்றன இல்லவா? இது தனித்தனின்னு அறியாமல் அந்யோன்ய அபேத பிரமம், ஒன்றுக்கொன்று அபேதத்தை புரிந்து கொள்வது. அதாவது பிரகிருதியினுடைய தன்மைகளை எல்லாம் தன்னுடையதாக இந்த ஜீவாத்மா எண்ணுகிறான். இதுதான் அவனுக்கு பந்தம், இதுதான் சம்சாரம். பந்தம், சம்சாரம் என்று சொன்னால் தான் வேறு, இந்த பிரகிருதி என்பது வேறு என்பதை அறியாமல் பிரகிருதியிலே உண்டாகக்கூடியதான பலவிதமான மாற்றங்களை தன்னுடையதாக அவன் எண்ணிக்கொள்கிறான். அதாவது சுகம், துக்கம், ஆசை, வெறுப்பு, இந்த இச்சா, துவேஷம் இது போன்ற தன்மைகள் எல்லாமே உண்மையிலே பார்த்தால் பிரகிருதியில தான் உண்டாகிறது, ஜீவாத்மாவில் அல்ல என்பது இவர்களுடைய பட்சம். இது முக்கியம். பிரகிருதினா என்ன அர்த்தம்? பிரகிருதியினுடைய ஒரு விகாரமான இந்த மனசு, அந்தகரணம் அப்படின்றதில் தான் இதெல்லாம் உண்டாருது. சுத்தமான ஜீவாத்மாவினிடத்திலே எந்த ஒரு குணங்கள் வேறுபாடு எதுவும் ஏற்படுவது கிடையாது. ஏன்னா இவன் நிர்தர்மகன், சுத்தம், அவிகாரி இவன். அப்போ ஒரு வஸ்துவை பார்த்து ஆசைப்படுவதுன்னு சொன்னா அப்போ ஒரு மாறுதல் ஏற்படுறது. இல்ல ஒரு வஸ்துவை பார்த்தா வெறுப்புன்னா அது ஒரு விதமான ஒரு விகாரம். அப்ப இச்சாத்வேஷம் முதலிய விகாரங்கள் எல்லாம் நிர்விகாரனான ஆத்மாவுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை. அப்போ அது பிரகிருதியினுடைய ஒரு விகாரமான, பிரகிருதியினுடைய ஒரு உட்தத்துவம், அவாந்தர தத்துவமான அந்த அந்தகரணம், மனசு என்பதில் தான் இதெல்லாம் உண்டாகிறது. மனசுக்குத்தான் இச்சை, துவேஷம் இதெல்லாமே, காம, குரோத, லோப, மோகம்லாம் சொல்றது இதெல்லாம் மனசில் உண்டாகக்கூடிய பல பல விருத்திகள், விகாரங்கள். ஆனா அதெல்லாம் தனக்கு ஏற்படுகிறது என்பதாக இவன் எண்ணுகிறான். இந்த பிரமத்தினால்தான் சம்சாரம் ஏற்படுகிறது. ஒரு விதத்துல நாம் இது புரிஞ்சுக்கிறதுக்கு, நாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வேதாந்த சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்? தேகாத்ம பிரமம்னு சொல்றோம் இல்லையா? தேகாத்ம பிரமத்தினால்தான் பல கஷ்டங்கள் அப்படின்னு நாம் சொல்றோம். என்னது? இந்த உடம்பு வேறு, ஆத்மாவென்கிற நான் என்பது வேறு. இதை புரிந்து கொண்டால் பல கஷ்டங்கள் போயிடும். உடம்பை பார்த்து தன்னுடைய உடம்பை பார்த்து பலரும் நிந்திக்கிறார்கள், இல்ல பல குற்றங்கள் சொல்லுகிறார்கள்னா நாம் அதை பெரிதாக கொள்ள வேண்டாம். இதனால ஒன்றும் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்பட போறதில்லை. உடம்புன்றது வேறுதான், நாம் வேறுதான் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அப்போ அது மாதிரிதான் இங்கே இவர்கள் சொல்லக்கூடியது. இந்த ஞானம், இச்சா, துவேஷம், சுகம், துக்கம் இது எதுவுமே ஆத்மாவுக்கு கிடையாது. அப்போ இதெல்லாம் இந்த பிரகிருதி தத்துவத்தில், அந்தகரணத்தில் ஏற்படக்கூடியது. ஆனா அது தனக்கு உண்டாகிறது என்று எண்ணுகிறான் இவன். அதனால்தான் இந்த மேலே மேலே சம்சாரம் தொடருகிறது. இதற்கு அவர்கள் காட்டக்கூடிய திருஷ்டாந்தம் அழகான திருஷ்டாந்தம். ஒரு கண்ணாடியிலே ஒருவன் தன்னுடைய முகத்தை பார்க்கிறான். கண்ணாடியில் ஏதோ சில கீறல்கள் ஏற்பட்டிருக்கு, கீறலோ இல்ல வேற ஏதோ ஒரு சாயம் அங்க பூசப்பட்டிருக்கு. இவன் தன் முகத்தை பார்த்த உடனே முதல்ல என்ன தோன்றது? ஐயோ, என்னுடைய முகத்திலே ஏதோ ஒரு கீறல் வந்திருக்கு, இல்ல முகத்திலே ஏதோ ஒரு இந்த சாயம் ஒட்டின்னு இருக்க போல இருக்கு அப்படின்னு இவன் ஒரு க்ஷணம் பிரமிக்கிறான் இல்லையா? அப்புறம் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்து இல்ல இல்ல முகத்துல இல்ல, இல்ல இப்படி தொட்டு பார்த்து முகத்தில் எதுவும் இல்லையேன்னு புரிந்து கொள்கிறான். அது அப்புறம் இருக்கட்டும். ஆனா முதலில் பார்த்தால் கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழுக்கோ கீறலோ அதை முகத்தில் இருப்பதாக எண்ணுகிறான். இதுதான் இங்கே நடக்கக்கூடியது. கண்ணாடி போன்றதுதான் இந்த பிரகிருதி தத்துவம், இந்த அந்தக்கரணம், மனசு என்பது. அதில்தான் பல பல விகாரங்கள்,
சுகம் துக்கம் இச்சை போன்றதெல்லாம் ஏற்படுறது. ஆனால் முகம் என்பது புருஷன், இந்த ஆத்மா. இவன் தனக்கு அதெல்லாம் ஏற்பட்டது என்பதாக பிரமித்து நிற்கிறான். ஆனா உண்மையில் இவனுக்கு கிடையாது. சரி, இப்படி அபேத பிரமம், பிரகிருதியில உண்டாவதெல்லாம் தனக்கு என்பதாக எண்ணுகிறபடியால் சம்சாரம். ஆனா என்னைக்கு பேத ஞானத்தாலே மோட்சம், என்னைக்கு இது வேறு நான் வேறு, இந்த கண்ணாடி வேறு என் முகம் வேறு, கண்ணாடியில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் வேறு இந்த பிம்பம் ஆகிற முகம் வேறு அப்படின்னு புரிந்து கொண்டு எனக்கு எந்த சுகதுக்க இச்சா துவேஷம் எதுவும் கிடையாது, நான் சுத்தமானவன், நிர்மலமானவன், நான் கேவலன். இந்த சாங்கிய பட்சத்துலதான் மோட்சத்தை கைவல்யம் கைவல்யம்னு விசேஷித்து சொல்லுவார்கள். அதன் பிறகு அத்வைத பட்சம் முதலிய இடத்தையும் இது சொல்றது உண்டு. சாங்கியர்கள் மோட்சத்தை கைவல்யம் அப்படின்ற வார்த்தையில் தான் குறிப்பிடுவார்கள். ஆனால் அவர்கள் சொல்றது நான் கேவலன், கேவலன்னா நான் தனித்தவன், எனக்கு எந்த ஒரு விகாரங்கள் தன்மைகள் எதுவும் கிடையாது அப்படின்னு உணருவது. அந்த பேத ஞானம் வந்தால் மோட்சம் ஏற்படும். இந்த பிரகிருதி சேதனாபேட்சமாயிருக்கும். க்ஷீரம் ததியாகிறா போலேயும் வருஷஜலம் இளநீராகிறா போலேயும் தானே பரிணமிக்க கடவதாயிருக்கும். சரி, இந்த பிரகிருதி தத்துவம் அடுத்தடுத்தடுத்து மாறுதல்களை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு புருஷனுடைய சம்பந்தம் வேணும் அப்படின்னு காட்டுறார். அதாவது இந்த பிரகிருதி தத்துவம் அது சுத்த பிரகிருதியா இருக்கு பிரளய காலத்துல, அப்புறம் சிருஷ்டி காலத்திலே அது மகான் அகங்காரம் பஞ்சபூதங்கள் அப்புறம் நாம் பார்க்கக்கூடிய லோகங்கள் இப்படி ஒன்னொன்னாக அதுவே மாறுகிறது. யாரும் ஒருவன் படைக்கக்கூடியவன் கிடையாது. இன்னைக்கு லோகத்துல சொல்லக்கூடிய அந்த ஸ்வபாவவாதம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாம் தானாகவே நடக்கிறது, இந்த நேச்சர்னு சொல்றோம். எல்லாம் தன்னடையா அது நடக்கும். யாரும் ஒருவன் இருந்து அந்தந்த காலத்திலே அதை படைக்க வேண்டியவன் தேவையில்லை. ஒருவன் சங்கல்பம் பண்ணி படைக்கிறான், இது என்ன புது கற்பனை? தன்னடையாக தன் எல்லா வஸ்துவும் அப்படியே மாறுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சாங்கியர்கள். இப்ப அவர்கள் சொல்றது இதுதான். ஆனா இந்த சேதன வஸ்து அடுத்தடுத்த மாறுதல்களை கொள்ள வேணும்னு சொன்னா அதற்கு இந்த ஜீவாத்மாக்கள் அப்படி இருக்கணுமா. ஜீவாத்மாவுடைய சாநித்தியம் இருந்துட்டால் போதும். ஜீவாத்மா எதுவும் பண்ண போவது கிடையாது. நான் ஜீவாத்மாவுடைய சந்நிதி, அவனுடைய சம்பந்தம் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் போதும், பிரகிருதி தானாக மாறிக்கொண்டு போகும். அதான் இந்த பிரகிருதிக்கு சேத்தனனுடைய, அதாவது ஜீவனுடைய ஆத்மானுடைய அபேட்சைனா ஆத்மானுடைய அந்த ஒரு சம்பந்தம் வேண்டி இருக்கு. சரி, அது எப்படி அச்சேதன வஸ்து தன்னடையே அப்படியே பரிணாமம் அடைந்து கொள்ளுமா? அது எப்படி அப்படின்னா அதற்கு பல திருஷ்டாந்தங்களை அவர்கள் கூறுகிறார்கள். முதல்ல பாருங்கள், க்ஷீரம் ததி ஆகிறா போலேயும், பாலானது எப்படி தயிராக திரிகிறதோ இல்லையா? பால் என்பது தானாகவே அப்படியே திரிஞ்சு போறது. ஆனா நம்ம தயிரை நாம் அப்படி உர குத்துறது பொற குத்துறதுன்றோம் இல்லையா? அது எதற்காகன்னா அது கொஞ்சம் வேகமாக ஆகணும், அப்படியே ரொம்ப விகாரம் ஆகக்கூடாது அப்படின்றத கட்டுப்படுத்துவதற்காக அதை விடுறோம். எதையும் சேர்க்காமல் விட்டா கூட பால் திரிஞ்சு போகத்தான் போகும் தன்னிடையே. அதனால பாலானது எப்படி தானே தயிராக மாறுகிறதோ, இத வருஷ ஜலம் மழை நீரானது எப்படி இளநீராக மாறுகிறதோ இல்லையா? தேங்காய் மரத்திலே அது வேரிலிருந்து அப்படியே ஜலத்தை உறிந்து கொள்கிறது. அது பூமியிலேருந்து எந்த ஜலத்தை உறிந்து கொள்ளும்? மேலேருந்து மழை பொழிந்தால் பூமியிலே அந்த ஜலம் இறங்குறது. அப்போ மழை நீரானது பூமியில இறங்கி அந்த தென்னை மரம் வேரின் மூலமாக அந்த நீரை பருகுகிறது. அப்புறம் தன்னுடைய காயிலே அந்த ஜலத்தை அது சேர்த்து விடுகிறது. அதுதான் இளநீராக மாறுது. இப்போ மழை நீர்னு சொன்னால் அதிலே இந்த இனிப்புத்தன்மை சுவை இருக்குமா? கிடையாது. ஆனா இளநீர்னு சொன்னா அதுல அந்த இனிப்பு சுவை தெரிகிறது. அது எப்படின்னு கேட்டா அது ஸ்வபாவம், அது தன்னுடைய அவ்வளவுதான் நடக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? அது போலே அப்படின்னு ரெண்டாவது திருஷ்டாந்தம். இப்போ ஒரே மழை நீரானது தேங்காய்க்குள்ளே இளநீராக தித்திக்கிறது. இல்ல மற்ற இடங்கள்ல பார்த்தோமானால் ஒரு எலுமிச்சம்பழம்னு சொன்னா அங்க அது புளிக்கிறது. ஒரு ஒரு வஸ்துலையும் ஒரு ஒரு விதமாக அது மாறுகிறது இல்லையா? அது போலே பிரகிருதி தன்னிடையே இப்படி மகான் அகங்காரம் பஞ்சபூதங்கள் அப்படின்ற அந்த விகாரங்களை அடைந்து கொண்டு வரும், தானே பரிணமிக்க கடவதாயிருக்கும். இன்னொரு திருஷ்டாந்தம், காந்த சந்நிதியிலே லோகத்துக்கு விகாரம் உண்டாகிறா போலே இதுக்கும் விகாரம் கூடும். காந்தம்னு நாம் சொல்றோம் இல்லையா தமிழ்ல? தான் அயஸ்காந்தம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றது உண்டு. இந்த காந்தம்
பக்கத்துல இருந்துன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இரும்பு துண்டு, லோகம், அந்த இரும்பு துண்டுக்கு விகாரம், அது அப்படியே அதை அந்த பக்கத்துல ஈர்த்து கொண்டு அப்படி போறது. இப்போ இரும்பு துண்டு அது எந்த ஒரு ஏற்புருஷனும் அப்படி கையால தள்ள வேண்டியதில்லை. ஆனா பக்கத்துல ஒரு காந்தத்தை வைத்தால் இந்த இரும்பு துண்டிலே எப்படி தன்னடையாகவே ஒரு கிரியை ஏற்படுகிறதோ அது போலத்தான் அப்படி புருஷன் அப்படி இருக்கான், சில போக்தாக்கள் ஜீவாத்மாக்கள் இருக்கார்கள்னு இருக்கார்கள் ஆகில் பிரகிருதி தத்துவம் தன்னடையாகவே மாறிக்கொண்டு இப்படி சிருஷ்டி பிரளயாதிகளை பண்ணிக்கொள்ளும் என்பது இவருடைய வாதம். அதனால் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு சர்வஜனான பிராக்ஞனான ஒருவன் இதையெல்லாம் நியமிப்பவன் வேண்டியது கிடையாது இல்லையா? வேதாந்தவாதம் என்னது? இல்லை இல்லை, பிரகிருதின்றது அச்சேதன வஸ்து. ஆனா அதற்கு மேலே இருக்கக்கூடிய பரமாத்மா, அனைத்தையும் அறிந்த ஒரு பரமாத்மா தான் அந்தந்த காலத்தில் அந்தந்த வஸ்து இப்படி மாற வேணும்னு சங்கல்பித்து அதுபோல படைக்கிறான்னு நீங்கள் சொல்லுவது தேவையில்லை. ஒரு சேத்தனன் இதையெல்லாம் நியமிக்கிறான் என்பது வேண்டாம். நியமிக்கக்கூடிய சேத்தனன் இல்லை என்னாலும் கூட இந்த அச்சேதன வஸ்துக்கள் தன்னடையாகவே மாறும் அப்படின்றதுக்கு இவ்வளவு திருஷ்டாந்தங்கள். இன்னொரு அழகான திருஷ்டாந்தம் காட்டுறார்கள். பாருங்கள், ஜீவாத்மா புருஷன், பிரகிருதி இந்த பக்கம் அச்சேதன வஸ்து, இந்த ரெண்டு வஸ்து இப்படி சேர்ந்ததுன்னு சொன்னால் லோக விவகாரம், இந்த சம்சாரம் லோகம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த லோகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கு? சூரியன் உதிக்கிறான், அஸ்தமிக்கிறான், சந்திரோதயம் இருக்கு, அப்புறம் அங்கங்க சமுத்திரத்துல பிரதிக்ஷணம் அலைகள் வந்து கொண்டுதான் இருக்கு, பூமி சுத்தி கொண்டிருக்கு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி இந்த லோகம் இயங்குகிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு தான் சொல்றார்கள், ஒரு பக்கம் ஞான ஸ்வரூபியான ஜீவன், இன்னொரு பக்கம் பலவிதமான செயல்பாடுகள் விகாரங்களை அடைவதற்கு திறன் கொண்ட பிரகிருதி. இந்த பிரகிருதிக்கு தான் கர்த்திருவம் உண்டுன்னு இவர்கள் கூறுவார்கள். புருஷனுக்கு போக்திருத்வம். பிரகிருதி என்பது செயல்படும் திறலை கொண்டது. இந்த புருஷன் என்பவன் செயல்படவே மாட்டான், இவனுக்கு செயல் புரியும் தன்மையே கிடையாது. இதுதான் இவருடைய முக்கியமான வாதம். அதனால வேடிக்கையா சொல்லும் பொழுது சாங்கிய புருஷன் அப்படின்னு ஒரு வேடிக்கையான வார்த்தைகளும் சொல்றது உண்டு. சாங்கிய புருஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அம்மா, அந்த எஜமானி அம்மா, அவ தான் எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்காள். சுத்தி சுத்தி அவ தான் எல்லாம் பண்றா. நிர்வாகம்லேருந்து ஆரம்பிச்சு உள்ள சமையல்லேருந்து எல்லாம் அவ தான் பண்ணி கொண்டு இருக்காள். ஆனா அந்த வீட்டுக்காரராக எஜமானரா இருப்பவர் வெறும் பேருக்கு அப்படி இருக்கார். வேளா வேலைக்கு பண்ணி போட்டதை அப்படி வந்து சாப்பிடுவார். இது வந்து ஏதாவது பத்திரிகை இல்ல இந்த இதழ் தாள்லாம் இருந்தால் அது இப்படி படிப்பார், அப்படியே படுத்து போய் தூங்கிடுவார். எந்த விஷயத்திலையும் அப்படியே பட்டும் படாம இருப்பாராம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு புருஷனை வேடிக்கையாக என்ன சொல்லுவார்கள்னா சாங்கிய புருஷன் அப்படின்னு சொல்லுவது உண்டு. ஏன்னா என்ன காரணம்னா, சாங்கிய மதத்திலே இந்த புருஷன் என்பவன் அப்படியே தாமரை இலை போல இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவர்கள் சொல்லுவது உண்டு. நீரிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தாமரை இலை போலே அவன் இருப்பான். சம்சாரத்தில் இருந்த போதிலும் கூட அவனுக்கு எந்த ஒரு தன்மையும் கிடையாது, எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது. செயல்படக்கூடியது எல்லாமே, அனைத்து செயல்களையும் புரியக்கூடியது இந்த பிரகிருதி தத்துவம் மட்டுமே அப்படின்றது அவருடைய கருத்து. அப்ப இந்த பிரகிருதி தத்துவத்துக்கு பாருங்கள், செயல் புரியும் தன்மை, ஆற்றல் உண்டு, ஆனா அதற்கு அறிவு கிடையாது. ஜீவாத்மாவோ அறிவே வடிவானவன், சைத்தன்ய ரூபி, ஆனா அவனுக்கு செயல்படும் திறன் கிடையாது. அப்போ ரெண்டும் சேர்ந்தால்தான் ஒரு காரியம் நடைபெறும் இல்லையா? அறிவும் வேணும், அந்த அறிந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு வேண்டிய அந்த செயல்படும் தன்மையும் வேணும். இப்போ இது ரெண்டும் ஆனா ஒருவனிடத்துல இல்லையே அப்படின்னா பரவாயில்ல, ரெண்டு பேருக்கு தனித்தனியா இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்தார்களாகில் காரியம் நடக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை இவர்கள் சொல்லுகிறார்கள். அந்தனுடைய கமன சக்தியாலும் அந்த ஆரூட பங்குவினுடைய ஞான சக்தியாலும் கமன பிரவிற்த்தி போலே சைதன்ய ஸ்வரூபனான புருஷனுடையவும் கர்த்திருவ சக்தி யுக்தையான பிரகிருதியினுடையவும் சம்சர்க்கத்தாலே ஜெகத் பிரவிற்த்தி உண்டாம் என்னும் கபில மதம். அற்புதமான திருஷ்டாந்தம். இப்போ ஒருவன் கமன பிரவிற்த்தி, அந்தனுடைய கமன சக்தி, குருடன் தன், அவனுக்கோ
கால் நல்லா இருக்கு, 2 காலும் நல்லா இருக்கு, வேகமாக நடக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு, கால்ல பலம் இருக்கு. ஆனா கண் பார்வை இல்லை. அப்போ அவனுக்கு அறியும் திறன் இல்லை. ஆனா நடக்கக்கூடிய, ஓடுவதற்கு, நடப்பதற்கு அந்த செயல் புரியும் தன்மை அவனுக்கு, அதற்கு ஆற்றல் இருக்கு. இன்னொருவன் இருக்கான், அவன் முடவன், பங்கு, காலற்றவன். அவனுக்கோ கண்ணு நல்லா தெரிகிறது, தள்ளி என்ன இருந்தாலும் அவனுக்கு கண் பார்வை உண்டு, தெரியும், நல்ல கண் பார்வை இருக்கு, ஆனால் 2 கால்களும் இல்லை, முடவனாக இருக்கான். அப்போ ஒருவன் பங்கு, காலற்றவன், கால்களற்றவன், இன்னொருவன் குருடன், அந்தன், கண்களற்றவன். இப்ப இவர் இருவரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் சேர வேணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னால், இந்த முடவன் என்பவன், கண் பார்வை கொண்ட அந்த முடவன் பங்குவை இந்த கண் அற்றவன் இருக்கான் இல்லையா, அவன் தன் தோளின் மேலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அவன் வைத்துக் கொண்டானாகில், மேலே அமர்ந்த தோளிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த முடவனானவன், நேரா போகணும், இங்கே நில்லு, இங்கே இப்படி திரும்பணும், அப்படி திரும்பணும், இப்படி சொல்லி கொண்டு வந்தானாகில், கால் சாமர்த்தியம், நடக்கும் சாமர்த்தியம் கொண்டிருக்கக்கூடிய இந்த குருடன் அந்த இடத்துக்கு போய் சேருவான், அந்த மற்றொருவனையும் அவன் சேர்த்து விடுவான். அப்ப அதுபோலே அப்படின்னு காட்டுறார்கள் இங்கே. இங்க எப்படி பிரகிருதி என்பது குருடனை போலே, அதற்கு பார்க்கும் சாமர்த்தியம், அறிவு கிடையாது, ஆனால் செயல் புரியும் தன்மை உண்டு. புருஷன் என்பவன் முடவனை போலே, அவனே அறிவு வடிவமானவன், அதனால் அவனுக்கு சைத்தன்யம் உண்டு, சைத்தன்ய ஸ்வரூபனானவன், ஆனால் அவனுக்கு கர்த்திருவம் கிடையாது, செயல் புரியும் தன்மை கிடையாது. ஆனால் இருவருடைய சம்பந்தம், சம்சர்க்கம் நேர்ந்தது என்று சொன்னால், அப்போ இந்த ஜெகத் பிரவிற்த்தி, ஜெகத் சம்சாரம் அடுத்தடுத்து நடந்து கொண்டு வரும். இப்படித்தான் அது நடக்கிறது என்பது இந்த சாங்கியர்கள், கபில மதத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடியதான கருத்து என்று காட்டினார். ஆக 2 தத்துவங்கள், பிரகிருதி, புருஷன். பிரகிருதியானது ஜடமானது, ஆனால் அதற்தான் செயல் புரியக்கூடியது. புருஷனோ சைத்தன்யமே வடிவமானவன், தர்மம் அற்றவன், அதுபோலே அவனுக்கு எந்த ஒரு செயல் புரியும் தன்மை, கர்த்திருவம் கிடையாது. இந்த பிரகிருதி என்பது தன்னிடையே புருஷனுடைய சம்பந்தத்தை காரணமாக கொண்டு தன்னுடைய பரிணாமங்களை அடைகிறது. தன்னை நியமிப்பதற்கு ஒரு பரமச்சேதனனை அது எதிர்பார்க்காது என்பதாக இவர்கள் தங்கள் பட்சத்தை முன்வைத்தார்கள். இப்ப இதற்கு கண்டனம் என்ன அப்படின்றதை பார்ப்போம். 2வது அத்தியாயத்தில் 2வது பாதத்திலே ரச்சனானுபவத்தி அதிகரணம்னு ஒரு அதிகரணம், முதல் அதிகரணம், அதிலே காட்டப்பட்ட தூஷணங்கள் அதை இங்கே சுருக்கமாக எடுத்து காட்டுகிறார். இது அனுபபன்னம், சேத்தன சககாரமில்லாத அச்சேதனத்துக்கு காரியகரத்துவம் காணாமையாலே. முதல் தூஷணம் இதுதான். பிரகிருதி தத்துவமானது தன்னிடையே காரியம் செய்யும், தன்னிடையே பரிணாமத்தை உட்கொள்ளும் என்று நீங்கள் சொல்லுவது மிகவும் தவறானது. இது விவேகிகள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. சற்று விவேகத்துடன் சிந்திக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஒரு குடத்தை பார்த்தாலே இதை செய்தவன் ஒருவன் இருக்க வேணும்னு நாம் அனுமானத்தை தெரிந்து கொள்கிறோம். அதனாலே அச்சேதன வஸ்து என்று சொன்னால் அது ஒரு காரியமாக மாற வேணும் என்னால், அதிலிருந்து ஒரு காரியம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை செய்யக்கூடிய ஒரு கர்த்தா பின்னாடி இருக்க வேணும். அதை நன்கு அறிந்த ஒரு சேதனன், அதை நியமிக்கக்கூடியவன் இல்லை என்று சொன்னால் அது பரிணாமம் ஆகாது, காரியத்தை உண்டாக்காது. அதான் சேதனன், நல்ல அறிவுடைய, திறன் படைத்த ஒருவனுடைய சககாரம், அவனுடைய ஒரு கை அதற்குள்ளே இல்லை என்னால், அவனுடைய அந்த சாமர்த்தியம், அங்கே அவன் தன் சாமர்த்தியத்தை செலுத்தவில்லை என்று சொன்னால் அச்சேதனமான வஸ்து காரியத்தை செய்யாது. இதுதான் நாம் எங்கும் பார்க்கிறோம். சத்வாதி குண, இது முதல் தூஷணம். எனவே நீங்கள் எந்த திருஷ்டாந்தம் சொன்னாலும் அது சரி வராது. அதெல்லாம் திருஷ்டாந்தத்துக்கெல்லாம் மேல பதில் காட்டுறாங்க. முதல் கண்டனம் என்ன என்னால், பிரகிருதி புருஷன் 2 தத்துவம் தான், இந்த பிரகிருதியானது அடுத்தடுத்ததாக மாறுகிறதே, அது யாரோ ஒருவன் படைக்கிறான் அது போல என்னால் அல்ல, தன்னிடையே அது அப்படி பரிணாமத்தை செய்து கொள்ளும் என்று நீங்கள் சொல்வது மிக தவறு. ஒரு பரமச்சேதனன் பின்னாடி அதை இயக்கவில்லை என்று சொன்னால் அத்தால் கண்டிப்பாக இப்படி வேறு விதமாக காரியத்தை பண்ண முடியாது. சத்வாதி குணாஸ்ரயமல்லது சத்வாதி குணஸ்வரூபம் பிரகிருதியன்கை சாஸ்திர விருத்தம். 2வது தூஷணம் பாருங்கள். இந்த மூல பிரகிருதி தத்துவம் என்னால் என்ன என்பதற்கு அவர்கள் சொன்ன பதில், சத்வம் ரஜஸ் தமஸ், இந்த 3 திரவியங்களுடைய சமூகம்.
சத்வரஜஸ்தமசுக்களே திரவியமா, அது தவறு. சத்வரஜஸ்தமசுக்கள் குணங்கள்னு தான் சொல்லணும். பகவத்கீதை போன்ற முக்கியமான சாஸ்திர நூல்களிலே சத்வரஜஸ்தமசுக்களை குணங்கள், பிரகிருதியினுடைய குணங்கள்னு தான் குறிப்பு இருக்கு. எனவே பிரகிருதி என்பது ஒரு திரவியம், அதற்கு சத்வரஜஸ்தமசுக்கள்ன்ற 3 குணங்கள் இருக்கு, இப்படிதான் சொல்லணும். இப்போ சத்வரஜஸ்தமசுக்கள் கொண்டதுதான் பிரகிருதியும் அதிலிருந்து வரக்கூடிய அனைத்து தத்துவங்களும். ஆனா சத்வரஜஸ்தமசுக்கள் 3 குணங்களும் எப்பொழுது சமமான நிலையில இருக்குமோ அப்பொழுது அது மூல பிரகிருதி என்று சொல்லுவோம். மகான், அகங்காரம்னு போன்ற அடுத்தடுத்த தத்துவங்கள் உண்டாகிறதுன்னு சொன்னால் அப்போ 3 குணங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு வந்துவிடும். சத்துவகுணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இல்ல சில இடத்துல ரஜோகுணம் அதிகமாக இருக்கும், சில இடத்துல தமோகுணம். அதனால்தான் சாத்விக மகான், ராஜச மகான், தாமச மகான், சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம், இப்படி எல்லாம் பிரிப்பது உண்டு. சத்வரஜஸ்தமசுக்கள் குணங்களே ஒழிய அவைகளே திரவியம் என்று சொல்லுவது தவறு. சாஸ்திரங்களிலே பல இடங்களிலே அது போல குறிப்பிடவில்லை. இது முதல் தூஷணம். இது அடுத்த தூஷணமாக காட்டினார். அதற்கு மேலே பங்குவுக்கு தர்சனமும் மார்க்கோபதேசமும் காதாச்சித்கமாக கூடும். காந்தத்துக்கு லோக சாமீபியம் காதாச்சித்கமாக கூடும். புருஷன் நிஷ்கிரியனாகையாலே காதாச்சித்க விசேஷம் கூடாமையாலும் சந்நிதி மாத்திரம் நித்தியமாகையாலும் நித்திய சம்சர்க்கமும் மோக்ஷாபாவமும் பிரசங்கிக்கும். இது 3வது தூஷணம். இப்போ நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எந்த ஒரு பரமபுருஷன், இன்னொரு சேத்தனனுடைய கை தேவையில்லை, இந்த பிரகிருதி தத்துவம் தன்னிடையே பரிணாமத்தை அடைந்து விடும் என்று சொன்னீர்கள் இல்லையா? இதற்கு ஒரு பதில் சொல்லணும். இப்ப பாருங்கள், லோகத்திலே இந்த ஸ்வபாவவாதத்தை எல்லோரும் பேசுவது உண்டு இல்லையா? எல்லாம் தன்னிடையே இயற்கையாக எல்லாம் நடக்கிறது. இயற்கையாக நடக்கிறது. ஒரு புருஷன், பரமபுருஷனுடைய ஒரு புருஷனுடைய சங்கல்பம் இல்லை என்று சொன்னால் எல்லாம் அவ்வியவஸ்தையாக இருக்க வேணும், ஒரு நியதி இல்லாமல் நடக்க வேண்டி வரும். இதுதான் முக்கியமான தூஷணம். லோகத்துல என்னைக்கும் அப்படி நடக்கலையே. இந்த கிரகங்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த நவ கிரகங்கள்னு இன்னைக்கு நாம் சொல்றோம் இல்லையா? பூமி தொடங்கி எல்லா கிரகங்கள், சூரியனை சுத்தி கிரகங்கள்லாம் அப்படி சுத்தி கொண்டே இருக்கின்றன நவீன விஞ்ஞானத்திலையும் சொல்றோம். இந்த 9 கிரகங்கள் சுத்துகின்றன சூரியனை சுத்தி. எந்த கிரகத்துக்குமே இன்னொரு கிரகத்தோட ஒரு காலத்துல இடிக்கும் என்றோ இல்ல ஏதோ ஒரு கிரகம் உடைக்கும் என்றோ எதுவும் நேருவது கிடையாது. 9 கிரகங்களும் எந்த ஒரு கிரகமும் ஒரு வேகத்திலே அது சுத்துகிறது. ஆனாலும் ஒண்ணுக்கொண்ணு இடித்துக் கொள்கிறது என்பதே கிடையாது. இப்போ சரியான ஒரு பாதையிலே தான் போக வேண்டும்ன்றது எப்படி? அதற்கு மேலேயும் பாருங்கள், இந்த காலம் வரைக்கும் வருஷம் நாம் பார்த்தோமானால் இந்த காலம் என்ன சொன்னால் மழை ஏற்படக்கூடியது, இது வெப்ப காலம் அப்படின்ற ரித்துக்கள் எல்லாம் சரியாக அந்த சமயத்துல வந்து கொண்டிருக்கு. இப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு ஸ்வபாவ நியமம் இருக்கு, நியதி இருக்கு. அப்படி நியதி இல்லாமல் போகிவிடும். இதான் நாம் பார்க்கிறோம். ஒருவன் பின்னாடி நல்ல ஆற்றல் ஞானம் படைத்தவன், அவன் பின்னிருந்து இதையெல்லாம் இயக்கவில்லை என்று சொன்னால், இப்ப இந்த வருஷம் சித்திரை மாதத்துல நமக்கு நல்ல வெப்பமாக இருக்குன்னா அடுத்த வருஷத்துல சித்திரை மாசம் என்பது நமக்கு மார்கழி மாசம் போல இருக்க வேண்டியதாக இருக்கும். அது போல இல்லை, சின்ன சின்ன வித்தியாசங்கள் வருது, அது வேற விஷயம், அது நாம பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் இயற்கைன்னு சொல்லும் பொழுது எல்லாம் ஒரு நியதியுடன் நியமமாக அது நடக்கிறதுன்னு சொன்னால், இது நல்ல ஒரு புத்தி சாமர்த்தியம் படைத்த ஒருவன் இதனால்தான் இயக்கினால்தான் இப்படி நடக்குமே ஒழிய தன்னடியாக நடக்க வாய்ப்பில்லை. இது முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்கே சொன்னார், ஒரு அச்சேதன வஸ்து என்று சொன்னால் சேதனன் அதை இயக்கினால்தான் அது காரியம் பண்ணும். இல்லை என்ன ஆகும்? அப்போ நாம் லோகத்துல ஒரு களிமண்ணை இப்படி வைத்து விட்டு நாம் போற 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நாம் பார்த்தா தானா 10 குடங்கள் உண்டாயிருக்கட்டும் அப்படி நாம் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அதனால சேத்தனன் பின்னாடி இருந்தால்தான் அச்சேதனம் காரியம் செய்யும். ஒரு விஷயம். மற்றொரு விஷயம் இங்க என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை ஒரு முடவனும் ஒரு குருடனும் சேர்ந்தால் எப்படி காரியம் நடக்குமோ அதுபோலே பிரகிருதியும் ஜீவாத்மாவும் அப்படி வெறுமை சேர்ந்திருந்தாலே போதும், பிரகிருதி தன்னடையா அடுத்தடுத்த காரியங்களை பண்ணி கொண்டு விடும் அப்படின்னு சொன்னார்கள் இல்லையா? அங்கேயும் அது போல சொல்ல முடியாது. ஏன்னா
திருஷ்டாந்தத்துல பல விஷயங்கள் மாறுபடுகின்றன. ஒரு பங்கு, ஒரு முடவன், ஒரு குருடன்னு சொன்னோம். இந்த பங்கு என்பவனுக்கு நடப்பதற்கு சாமர்த்தியம் இல்லை. முடவனுக்கு நடக்கிற சாமர்த்தியம் கிடையாது, சத்தியம். ஆனால் அவனுக்கு பார்ப்பதற்கு வேண்டிய தர்சன சாமர்த்தியம், கண் சாமர்த்தியம் இருக்குதானே. அதுபோல இங்கே யாரை நாம் சொல்லணும் அப்படின்னா புருஷனை சொல்லணும். இந்த ஜீவாத்மா முடவனை போலே காரியத்துவம், அவனுக்கு கர்த்திருவம், செயல்படும் திறன் கிடையாது அப்படின்னு சொன்னோம். சரி, ஆனால் அவனுக்கு பார்ப்பதற்கு வேண்டிய திறன் இருக்கான்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ஜீவாத்மா நிர்தர்மகன்னு தானே சொல்லியிருக்கோம். அவனே ஞான வடிவம்னு சொன்னா கூட அவனுக்கு ஞானம் என்பது உண்டா? கிடையாது. இல்ல, அவனுக்கு தனி ஞானம் என்பது வேண்டாம். இந்த ஜீவாத்மாவுடைய அப்படி சம்பந்தம் இருந்தாலே, ஜீவாத்மா அப்படி பிரகிருதியில இருக்கிறான், இந்த பிரகிருதி மண்டலத்திலே ஒரு ஜீவாத்மா அப்படி உள் இருக்கிறான்னு சொன்னாலே போதும், அதுதான் சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், அப்போ எப்பொழுதுமே இந்த பிரகிருதி என்பது அடுத்தடுத்து சிருஷ்டியை பண்ணி கொண்டுதான் இருக்க வேண்டுமே ஒழிய பிரளயம்னு ஒரு காலம் இல்லாமல் போயிடும். லோகத்துல பாருங்கள், சிருஷ்டி காலம் இது, ஸ்திதி காலம் இது, இது பிரளய காலம்ன்ற ஒரு வியவஸ்தையெல்லாம் இருக்கு. அது நமக்கு சாஸ்திரங்கள்ல தெரியறது. அது இல்லாமல் போய்விடும். இதான் அவர் காட்டுறார். வெறும இப்ப ஜீவாத்மாவுக்கு முடவனுக்கு இருப்பது போலே பார்க்கும் சாமர்த்தியம், அந்த ஒரு அறிவு என்கிற குணம் கிடையாது உங்கள் பட்சத்திலே. அது மட்டும் இல்ல, அந்த பங்குவானவன் மார்க்கோபதேசமும் காதாசித்கமாக கூடும் இல்லையா. தோள் மேலே ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த முடவன், அவனுக்கு பார்ப்பதற்கு வேண்டிய சாமர்த்தியம் இருக்கு. நீ இப்படி போ, அப்படி போ, இது மாதிரி போக வேணும் அப்படின்னு உபதேசம் பண்ணுவதற்கு வேண்டிய திறனும் இருக்கு. இந்த பிரகிருதி ஜீவன் இந்த இருவரும் இருந்தால் போதும், ஜீவன் பக்கத்தில் இருந்தாலே போதும், பிரகிருதி தன்னுடைய காரியம் பண்ணும்னு சொன்னால், இப்போ ஜீவனுக்கு தனித்து ஞானம் என்கிற குணமே கிடையாதே. சைத்தன்ய ஸ்வரூபின்னு சொல்லும் பொழுது அவன் ஸ்வயம் பிரகாசனாக இருக்கான், அவ்வளவுதானே ஒழிய விசேஷித்து தன்னை உணர்வதற்கோ மற்ற விஷயங்களை உணர்வதற்கோ அதை எடுத்து சொல்லுவதற்கு வேண்டிய அளவுக்கு ஞானம் அப்படின்ற குணத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் அந்த திருஷ்டாந்தம் இங்கே சேராது. காந்தத்துக்கு சரி, திருஷ்டாந்தத்தை சொன்னது அப்படியே நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டாம். இந்த திருஷ்டாந்தத்தை பாருங்கள்னு அவர்கள் சொல்லலாம். என்னது? இப்ப காந்தத்துக்கு லோக சாமீபியம், லோகம்னு சொன்னா அந்த ஒரு இரும்பு துண்டு, இரும்பு துண்டு பக்கத்துல இருந்தால் காந்தமானது எப்படி அதை ஈர்த்து விடுமோ அது போலேன்னு வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னா அதுவும் சரி வரும். ஏன்னால் அந்த காந்தம் ஒரு பக்கம், இரும்பு துண்டுன்னு சொன்னா இரும்பு துண்டு என்பது இப்படி இழுப்பதற்கு வேண்டிய சாமர்த்தியம் அதற்கு இருக்கு, இழுப்பதற்கு வேண்டிய சாமர்த்தியம் காந்தத்திற்கு இருக்கு. இரும்பு துண்டுக்கும் இங்கும் அங்கும் செல்வதற்கு வேண்டிய திறன் இருக்கு. ஆனா இந்த இடத்துல புருஷன் நிஷ்கிரியன் ஆகையாலே காதாச்சித்க விசேஷம் கூடாது. புருஷா, இந்த ஜீவாத்மா என்பவனும் விபுவாக எங்கும் பறந்து விரிந்திருக்கிறான், அவனுக்கு செயல் என்பதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இவனுக்கு செயல் உண்டாகும், குறிப்பிட்ட காலத்திலே இவனுக்கு அறிவு என்கிற குணம் உண்டாகும் இன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் பிரகிருதி தத்துவம் என்பது படைக்கிறது. இப்போ ஒரு சூரியோதயம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்கிறது, சூரியாஸ்தமனம் குறிப்பிட்ட காலத்தில் நடக்கிறது, பிரளயங்கள் பிரளய சிருஷ்டிகள் என்பதும் கூட அந்தந்த காலத்தில் நடக்கிறது. அப்போ அந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் நமக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா. ஏன் இந்த நேரத்தில் தான் சூரியோதயம் ஆறுது, ஏன் இன்னொரு சமயத்துல ஆகலன்னு சொன்னா வேதாந்திகளான நாம் சொல்லவும் பதில் சொல்லவும் இது பகவானுடைய சங்கல்பம், இந்த நேரத்தில் இது நடக்க வேணும், இந்த நேரத்தில் நடக்க வேணும், அவனுடைய சங்கல்பம். ஏன் அவனுக்கு அந்த சங்கல்பம் கேட்டால் அவனுடைய இச்சை, சுவாதந்திரியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவனை ஒப்புக்கொள்ளாதவர்கள் பட்சத்தில் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்ப அவர்கள் என்ன சொன்னார்கள்? இல்ல, ஜீவாத்மா அந்த புருஷனுடைய சம்பந்தம் இருந்தாலே போதும், பிரகிருதி தன்னுடைய காரியம் பண்ணும். அப்போ கேட்கிறோம், அப்ப இந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் ஏன் இது நடக்கணும்? ஏன்னா புருஷனுடைய சம்பந்தம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கு. அதான் சந்நிதி மாத்திரம் நித்தியமாகையால்னு சொன்னார். அப்படி புருஷன் வேற எதையும் பண்ண வேண்டாம், அவன் இருந்தாலே போதும் பிரகிருதி காரியம் பண்ணும்னா அப்போ நித்திய சம்சர்கமும் மோக்ஷ அபாவமும் நித்திய சம்சாரமும் இருக்கணும். நித்திய சம்சாரமும் மோக்ஷாபாவம் எப்பொழுதும் புருஷனுடைய சம்பந்தம் இருக்குன்றதுனாலே எப்பொழுதும் சம்சாரமே
நடந்து கொண்ட வேண்டி இருக்கும். மோட்சம் எக்காலத்திலும் வராது. இப்போ அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், திருஷ்டாந்தம் சொன்ன இடத்துல எல்லாம் பார்த்தால் ஒரு காந்தம், ஒரு லோக துண்டு, ஒரு இரும்பு துண்டுன்னு சொன்னால் இந்த இரும்பு துண்டுக்கு இங்கும் அங்கும் போவதற்கு அந்த கிரியை அதற்கு பொருந்தும். ஜீவாத்மாவுக்கு கிரியை பொருந்தாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சில காரியம் நடப்பதற்கு விசேஷம் அங்க சொல்ல முடியும். பங்கு முடவன் என்பவன் கண்ணால் பார்க்கிறான், இங்கே போ அங்கே போன்னு உபதேசிக்கிறான். குருடன் என்பவன் கூட அவன் அதை கேட்டு புரிந்து கொண்டு நடப்பதற்கு வேண்டிய சாமர்த்தியம் உடையவனாக இருக்கிறான். ஆனா இந்த இடத்துல பாருங்கள், பிரகிருதி புருஷன்னா பிரகிருதிக்கு என்ன அறிவா இருக்கு? அந்த குருடனை போலே பிரகிருதியானது புருஷன் சொன்னதை அறிந்து கொண்டு, இல்ல புருஷன் இப்பொழுது நம் பக்கத்தில் இருக்கிறான், அப்ப இப்பொழுது நாம் சிருஷ்டி பண்ண வேண்டிய காலம் அப்படின்னு தான் அதை புரிந்து கொள்வதற்கு சாமர்த்தியம் இருக்கா? எதுவும் கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் புருஷ சம்பந்தத்தினாலே பிரகிருதி தன்னிடையே காரியம் செய்யும், அது இந்த குறிப்பிட்ட காலத்தில் சிருஷ்டி, குறிப்பிட்ட காலத்தில் பிரளயம், இதெல்லாம் எப்படி நீங்கள் உபபாதனம் பண்ணுவீர்கள்? வெறும் புருஷ சம்பந்தமே தான் காரணம்னு சொன்னால் எப்பொழுதும் சிருஷ்டி தான் ஏற்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அப்போ நித்திய சம்சாரம் தான் வருமே ஒழிய மோட்சம் இல்லாமல் போகும். க்ஷீராதிகளையும் பரமாத்மாவே பரிணமிப்பிக்கையாலே அது திருஷ்டாந்தம் ஆகாது. அடுத்தது, இல்ல எப்படி தயிராக தன்னிடையே எப்படி பாலானது திரிகிறதோ, பால் எப்படி தன்னிடையே திரிகிறதோ, ஒரு சாதாரண மழை நீரானது எப்படி தன்னிடையே இளநீராக மாறுகிறதோ அதுபோலே அப்படின்னால் அதுவும் தவறு. ஏன்னா அந்த இடங்கள்லையும் பரமாத்மா தான் அதை பண்ணுவிக்கிறான்னு நாங்கள் கூறுகிறோம் அப்படின்ட்டார். அது திருஷ்டாந்தமாகாது. ஏன்னா அச்சேதனம் காரணமாகில் சிருஷ்டி பிரளய வியவஸ்தை கூடாது. ஏன் திருஷ்டாந்தமாகாதுன்னார்னா அது அங்கேயும் கூட பகவான் தான் காரணமாக இருக்கிறான்னு நாங்கள் சொல்லுகிறோம். அதனால திருஷ்டாந்தம்னு எதை சொல்லணும்னா, ரெண்டு வாதிகளும் கூட எந்த இடத்திலே ஒரு ஒப்புமை கொள்கிறார்களோ அதை தான் திருஷ்டாந்தமாக முன்வைக்கணும் இல்லையா? நாம் இன்னொருத்தரை பார்த்து ஒரு வாதம் முன்வைக்கும் பொழுது திருஷ்டாந்தமாக இதை கூற வேணும். அவர்களாலேயும் ஒப்புக்கொள்ளப்பட்ட வஸ்துவை தான் விஷயத்தை திருஷ்டாந்தமாக வைக்கணும். அப்ப இங்க சாங்கியர்கள் இந்த இளநீரையோ பாலையோ திருஷ்டாந்தமாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்திலும் பரமாத்மா தான் அதை பண்ணுகிறான்னு நாம் சொல்லுகிறோமே ஒழிய அது தன்னடையாக நடக்கிறதுன்னு நாம் எதையுமே சொல்லுவது கிடையாது. அதனாலே அச்சேதன வஸ்து காரணம்னு சொன்னால் சிருஷ்டி பிரளயம் அப்படின்ற இந்த நியதியே இல்லாமல் போகிவிடும். இத்தியாதி தோஷங்கள் விஸ்தரேன சொல்லிற்று. ஆக இப்படி பல தோஷங்களை விஸ்தரமாக பிரம்மசூத்திர பாஷ்யத்திலே, ஸ்ரீபாஷ்யத்திலே ஆச்சாரியர்கள் எம்பெருமானார் காட்டியருளினார்னு சொல்றார். அடுத்து ரொம்ப சுருக்கமாக பாதஞ்சல மதம், யோக மதம். பதஞ்சலி என்ப மகர்ஷி தான் இந்த யோக சூத்திரங்களை இயற்றி இருக்கிறார். அப்போ அந்த பட்சமும் கூட ரொம்ப சுருக்கமாக கண்டனம் பண்ணப்பட்டிருக்கு. இது எங்க அப்படின்னா ஸ்ரீபாஷ்யத்திலே 2வது அத்தியாயத்தில் முதல் பாதத்திலே ஏதேன யோக பிரத்யுக்தான்னு யோக மதமும் இதனால் தள்ளப்பட்டது என்பதாக ஒரு அதிகரணம் அமைந்திருக்கு. அதை திருவுள்ளத்திலே கொண்டு சுருக்கமாக இங்கே காட்டுகிறார். பதஞ்சலி மதத்தில் பதஞ்சலி மகர்ஷியாலே முன்வைக்கப்பட்ட அந்த யோக மதம், அதில் ஸ்வதந்திர பிரதானம் உபாதான காரணம் ஈஸ்வரன் நிமித்த மாத்திரம் ஆத்ம தியான ரூப யோகம் மோட்ச சாதனம் என்று சொல்லித்து ரொம்ப சுருக்கமா காட்டுறார். இந்த யோக சூத்திரங்கள் இன்னைக்கும் நமக்கு கிடைக்கிறது 4 பாதங்கள் அது கொண்டது. அதில் பல விஷயங்கள் நாம் ஒத்துக்கிறோம், ரொம்ப சில விஷயங்கள் நாம் ஒப்புக்கொள்ளவில்லை. அதுதான் என்னன்னு காட்டுறார். இந்த பதஞ்சலி மதத்திலே ஈஸ்வரன்ற ஒரு தத்துவத்தை அவர்கள் ஒத்துண்டு இருக்கார்கள். இந்த கபில மதம் போல ஈஸ்வரனையே ஒத்துக்காதவர்கள் கிடையாதவர்கள். ஆனா என்னன்னா அவனை ஜெகத்காரணம் என்பதாக அவர்கள் கூறவில்லை. இப்போ அவர்கள் ஜெகத்காரணம்னா என்ன அர்த்தம்? அவன் நிமித்த காரணம் மட்டுமே. இங்க காட்டுறாரு பாருங்கள், சுதந்திரமான பிரதானம் அதுதான் உபாதான காரணம். அதாவது பிரதானம்னு சொன்னா இந்த பிரகிருதி தத்துவம், மூல பிரகிருதி தத்துவம் பரமாத்மாவுக்கு சரீரமாக பரமாத்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி தத்துவம்னு அவர்கள் சொல்லவில்லை. ஈஸ்வரன் தனியாக இருக்கான், பிரகிருதி தத்துவம் தனியா இருக்கு. பிரகிருதி தத்துவம் தன்னிடையே உபாதானமாக மூலப்பொருளாக இருக்கு. அப்ப பிரகிருதின்ற மூலப்பொருளில் இருந்தா இந்த ஜெகத்தானது படைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஈஸ்வரனுக்கு என்ன அங்க அவனுடைய பகுதி, அவனுடைய காரியம் என்ன அப்படின்னா இந்த படைப்பிலே அவன் நிமித்த மாத்திரம். நிமித்தம்னா வெறும் சங்கல்பம் பண்ணுகிறான், இந்த தத்துவம் இப்படி மாற கடவது. தானும் அதுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து
தானும் பரிணாமம் அடைகிறான்னு அவர்கள் சொல்லவில்லை. இதுதான் ரொம்ப வேதாந்த சித்தாந்தத்திலே முக்கியமான கருத்து. இதுதான் பரமாத்மா அவன் அந்த அச்சேதன வஸ்துக்குள்ளே அந்தர்யாமியாக இருந்து கொண்டு தன் சரீரமான இந்த அச்சேதன வஸ்துவை மாறுபடும்படியாக செய்கிறான்னு நாம் சொல்றோம். எப்படி மயிலானது தன் தோகையை அப்படி விரிக்குமோ அதுபோலதான் பரமாத்மா சூக்ஷ்மமான சேத்தனா சேத்தனங்களை சரீரமாக கொண்ட பரமாத்மா சங்கல்பத்தினாலே தன் உடம்பான இந்த சேத்தனா சேத்தங்களை விரிக்கிறான். அப்போ தானும் ஒரு விதத்துல பரிணாமத்தை அடைகிறான் அப்படின்றதுதான் நம்ம சித்தாந்தம். ஆனா இவர்கள் அப்படி சொல்லுவது கிடையாது. எப்படி ஒரு மண் தனியாக இருக்கு, ஒரு குயவன் தனியாக இருப்பான், அவன் அந்த மண்ணை அப்படி சரியான விதத்துல தட்டி ஒரு பானையாக மாற்றுகிறானோ அதுபோல இங்க பகவான் தன் சங்கல்பத்தினாலே இதை மாற்றுகிறான். நிமித்த காரணமாக மட்டுமே பகவானை ஒப்புக்கொள்கிறார்கள். பகவானுக்கு கட்டுப்பட்டது அல்லாது சுதந்திரமான பிரதானம் அதுதான் உபாதான காரணம். அதற்கு மேல மோட்சத்துக்கு சாதனம் என்ன? ஆத்ம தியானமாகிற யோகம் அப்படின்னு சொன்னார்கள். அப்ப இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை உள்ளபடி உணருவது, அதனாலே மோட்சம். இதற்கு அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வேணும்ன்றதெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் முக்கியமாக சுவாத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணி அந்த தியானமாகிற யோகத்தினாலே மோட்சம் அடைய வேணும்னு இவர்களுடைய கூற்று. அதை கண்டனம் பண்ற. இதுவும் அனுபபன்னம் பிரகிருதி ஷரீரக பிரம்மமே ஜெகத் காரணம் என்றும். முதல் விஷயம், ஜகத்துக்கு மூல காரணம் எது அப்படின்னால் பிரதானம் அச்சேதனமேன்னு சொல்லுவது தவறு. பிரம்மம் தான் மூல காரணமும். எப்பேற்பட்ட பிரம்மம்? இந்த அச்சேதனம் இருக்கு இல்லையா, பிரதானம் பிரகிருதின்னு சொல்லக்கூடியது, அதை தன் சரீரமாக கொண்ட பகவான். சுத்த பகவானே இப்படி ஜகத்தாக மாற முடியாது. அப்போ அந்த பிரகிருதியை தன் உடலாக கொண்ட அந்த பகவான் இப்பொழுது இந்த ஜகத்தாக மாறி இருக்கிறான். அப்போ பிரம்மத்தை தான் ஜெகத் காரணம்னு சொல்லி முடிக்கணும். இதுதான் வேதாந்தங்கள் கூறுகின்றன. அடுத்த விஷயம், ஜீவ சரீரக பிரம்ம உபாசனம் மோக்ஷ சாதனம் என்றும் வேதம் பிரதிபாதிக்கையாலே. மோக்ஷத்துக்கு எது வழி? தியானம். சரி, எந்த தியானம்? எந்த வஸ்துவை தியானம் பண்ண வேணும்? ஜீவாத்மாவையா? இல்லை, ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியான பரமாத்மாவை, ஜீவ சரீரக பிரம்மம், ஜீவனுக்குள்ளே அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை உபாசனம் பண்ணால்தான் இந்த பிரம்ம வித்யைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தியானத்தின் மூலமாகத்தான் மோட்சம் அடைய முடியும் அப்படின்றதாக எடுத்துக்க. அதனால சுத்த ஜீவாத்மாவை தியானிப்பது மோட்சத்தை தராது. ஜீவசரீரக பிரம்ம தியானம் தான் மோட்சத்துக்கு சாதனம். எனவே வேத விருத்தமான இந்த பதஞ்சலி மதமும் நிஸ்ரேயச அர்த்திகளுக்கு அனுபாதேயம் என்று சொல்லிற்று. நிஸ்ரேயசம்னா மோட்சம், அதை விரும்பக்கூடியவர்கள் மூக்ஷுக்களுக்கு இந்த பதஞ்சலி மதமான யோக மதமும் கூட கொள்ளத்தக்கது அல்ல. இந்த எம்பெருமானார் அழகா எடுத்து காட்டுறார். எதிர்ப்பு இந்த யோக மதம் அது முதல்ல ஹிரண்ய கர்ப்பன் நான்முகனாலே பிரவர்த்தனம் பண்ணப்பட்டு இந்த பதஞ்சலி மகர்ஷி என்பவர் அதை சூத்திரங்களாக இயற்றி வைத்தார். இப்போ நான்முகன் என்பவன் ஜீவாத்மாக்களுக்குள்ளே சரி, ஆனால் அவனும் கூட முக்குணங்களுக்கு வசப்பட்டவன் தான். அவனும் சில விஷயங்கள் தவறாக சொல்லக்கூடியவன் தான். அதனால் இந்த யோக மதத்திலே சொன்ன இந்த யோகம் தியானம் எப்படி செய்ய வேணும் என்றதெல்லாம் நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஆனா எதை தியானம் பண்ணால் மோட்சம் கிடைக்கும் என்ற விஷயத்திலே அது அவர்கள் சொன்னதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கு வேதாந்தத்திலே சொன்னதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு காட்டுறதுனால இந்த மதங்கள் எல்லாம் சர்வதா விட வேண்டியது அப்படி அர்த்தம் இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நல்லது நாம் எடுத்துக்கிறோம். ஆனா இந்த முக்கியமான விஷயங்கள்ல அவர்கள் வேதாந்தத்துக்கு விருத்தமாக பேசியிருக்கார்கள் என்பதனாலே அந்தந்த விஷயத்திலே அவர்களை தள்ள வேண்டி இருக்கு. இதெல்லாம் இந்த மதங்கள். இப்போ ஜெயின மதம் பௌத்த மதம்னா சர்வதா விட போறோம் தான். இந்த மாதிரி வேதத்தை ஒப்புக்கொண்டு இருக்கக்கூடிய சில மதங்கள் இதெல்லாம் சாங்கிய மதமோ இந்த பதஞ்சலி மதமோ அதுல சில அம்சங்கள் கொள்ளத்தக்கது, மிச்ச விருத்தமான அம்சங்கள் விடத்தக்கது என்று சொல்லித்து என்பதாக பார்த்தோம். இப்ப இந்த ரெண்டு மதம் நாம் இன்னைக்கு பார்த்திருக்கோம். அதாவது சாங்கியன் கபில மகர்ஷி அவராலே சொல்லப்பட்ட சாங்கிய மதமும் பதஞ்சலி மகர்ஷியாலே சொல்லப்பட்ட யோக மதமும் இந்த பல விஷயங்களிலே வேதாந்த சாஸ்திரத்துக்கு விருத்தமானபடியால் அது கொள்ளத்தக்கதல்ல என்பதாக காட்டியிருக்கார். மேலே அடுத்தடுத்த மதங்களையும் நாம் அடுத்த விசாக நட்சத்திரத்திலே நாம் சேவிக்கிறோம். இமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்.
श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयान् नित्यश्रीर्नित्यमङ्गलम्।